ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட 11th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தேகாவும் வருது. ஹீரோ பார்த்துட்றான். இப்போ ஹீரோயினி கிட்டே இழுத்து வச்சுக்கிறான். இந்த தேகாவை மறைச்சி பார்க்கும்போது உடனே ஹீரோயினி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவர் ஜீசுவோட ஸ்பான்சர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ வந்து ஹே தேகா எப்போ நீ ஐடியலுக்குலாம் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி வந்து தேகாவா அன்றைக்கி சொன்ன தேகா இவர் தானே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இப்போ ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு நீ உள்ளே போ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லலைனால இவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேகா கிட்டே கேட்குறா. இப்போ தேகாவும் வேறு வழியே இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஹீரோயினி செம்ம டென்ஷன் ஆகுறா. ஓ அப்போ நீங்கள் இதில் இருக்கீங்க, ஓகே பரவாயில்ல, 2 பேருமே கசின் ஆச்சுல்ல, அப்போ புத்தியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்போ எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்கீங்க, அப்புறம் இவர் என்கிட்ட நல்ல ஒரு மாதிரியே பேசி ஏமாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறா. அதுக்கு தேகா வந்து சாரி நான் உங்களை ஏமாற்றணும்னு பண்ணல, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க தான் இப்படிலாம் பண்ணேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து கோவப்பட்டு உள்ளே போயிடுறா. ஹீரோ வந்து தேகாவை இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினை பார்க்க போயிடுறான். ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் பொய் சொல்லியிருக்காரு அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நினச்சேன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க, உங்ககிட்டலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இந்த டைம் உண்மையாகவே கோவப்பட்டுறா ஹீரோயினி. ஹீரோவுக்கு வந்து எப்படி இவ்வளோ சமாதானம் பண்ணுறதுனே தெரியல. அடுத்த நாள் வந்து ஹீரோயினிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். இவளும் கோவத்தில் இருக்கனால எடுக்க மாட்டா. அந்த டென்ஷனில் இருக்கும்போது தான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து உள்ளே வரா. அவளை கூப்பிட்டு வச்சு உன்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த பொண்ணுங்களை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் இருந்தான், ஏமாத்துக்காரன், ஃபஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தான், அப்புறம் பார்த்தா வாயில் வரதெல்லாம் பொய்யா சொல்லிகிட்டு இருந்தான், அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் என்ன பொய் சொன்னால் பிரேக்கப்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா ஹீரோயினி கோவத்தில் பிரேக்கப் பண்ணிடுவாள்னு சொல்லிட்டு பயம் வந்துடுது. அன்றைக்கி நைட்டே பலூன்லாம் வாங்கிட்டு வரா ஹீரோயினியை சமாதானம் பண்ண. இப்போ ஹீரோயினி ஃபோன் பேசிகிட்டே வெளியே வரா. பார்த்தா ஒரு பலூன் வந்து பறந்து வரவும் எட்டி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து பலூனோடு நின்றுட்டுருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினிக்கு வந்து அவன் மேலே அந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. அவனுக்கு ஹாய் சொல்லிகிட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயினி சொல்கிறா பரவாயில்ல உங்களுக்கு இப்படிலாம் ஒரு சைடு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்டர் லீஜன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினி கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிறா. என்னது கொஞ்சமா, இரு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அதில் கை வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, இதுவே நீங்கள் கோவமாக இருந்திருந்து இப்படி பண்ணியிருந்தா ஓகே ஆகியிருப்பீங்களா, நானாச்சும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினிக்கு வந்து கால் வருது. யாருடான்னு பார்த்தா ஜீசு தான் கால் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாகிறான். இப்போ ஃபோனை வச்சுட்டு செவுத்த பார்க்குறா. பார்த்தா ஜீசுவோட ஃபோட்டோ வந்து கார்னரில் மடங்கியிருக்கு. அதை சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஏறுறா. இவ சரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோ அவளை எடுக்கவே விட மாட்டான், மல்லு கட்டிகிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினி வந்து கால் வந்து ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் கோவமாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி எதுவுமே பேசாமல் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உன்னோட கோவம்லாம் போயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்க ஹீரோயினி எதுவுமே பேசாமல் இருக்கா. உன்னோட பதிலுக்கெலாம் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது, இனிமேல் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினியை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே 2 பேருமே சமாதானம் ஆகிடுறாங்க. எவ்வளோ பெரிய சண்டைனாலும் கொஞ்ச நேரத்துலேயே அது சரியாகிடுறாங்க. அடுத்து 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. ஏன் உங்கள் தாத்தாக்கு இப்படி பண்ணார், எத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது ஏன் என்னை மட்டும் செலக்ட் பண்ணார், எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோ வந்து நீ ஏன் பயப்படுற, நம்ம தான் பர்ஃபெக்டான கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினி ஆமாம் லாஸ்ட்டு வெஜ் எனக்கு தெரியாமல் மறைச்சி போட்டிருக்கீங்களே, இதுதான் பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் யார் கூட, தேகா கூடயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயினி ஐயோ உங்கள் தாத்தா கூட கான்ட்ராக்ட் முடிய போதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் தாத்தாவை பார்க்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கிளம்புறான். இப்போ கீழே காருக்கு வந்ததுக்கப்புறம் காரில் ஏறாமையே நின்றுட்டுருக்கான். போகவே தோணலை ஹீரோவுக்கு. இப்போ ஹீரோயினி பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, போயிட்டு வரலாமான்னு கேட்குறான். ஹீரோயினி ஷாக் ஆகிடுறா. எப்பயிலேருந்து இப்படிலாம் ஆளே மாறிட்டீங்க போலையே, சரி வாங்க போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் ரோட்டில் போகும்போதெல்லாம் நல்லா சிரித்து பேசிட்டு ஜாலியாக தான் வராங்க. இப்போ கடையில் உட்காந்துட்டு கூட ஒரே ஐஸ்கிரீமை மாற்றி மாற்றி ஊட்டி விடுன்ற பேரில் பயங்கரமாக அலமல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இங்கே ஹீரோ தாத்தா கிட்ட வந்து ஹீரோயினி வந்து உங்களை மீட் பண்ணணும்னு கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாத்தாவும் நம்ம எஸ்எஸ் குரூப்போட ஒரு பார்ட்டி வருதுல்ல, அதுக்கு ஹீரோயினி வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு.
ஹீரோயினிட்ட வந்து சொல்கிறான். அவர் என்னடானா நீயும் அவரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்கிறாரு, உண்மையை சொல்லு, உனக்கும் என்னோட தாத்தாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை தடவை தான் சொல்கிறது, உங்கள் தாத்தா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு கோவமாக சொல்கிறா. சரி வீடு, எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு எங்கள் தாத்தா உன்னை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார், அதிலெல்லாம் சாதாரணமாக வர முடியாது, வா உனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கார் கதவை திறக்கிறான். ஆனால் ஹீரோயினி வந்து ஏறாமல், நீங்கள் வேணாங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்பில் போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்லி அவனும் வரான். இப்போ 2 பேருமே ஹீரோயினியோட ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருக்காங்க. ட்ரெஸ்லாம் ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோயினி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து காமிக்கிறான். ஆனால் ஹீரோவுக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, குறை சொல்லிகிட்டே இருக்கான். இதில் ஹீரோயினி ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினியை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் கடுப்பாகி, நீங்கள் 2 பேருமே எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறா. ஆனால் என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறன்றதை காட்டல. இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா இந்த தேகா தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோ கடுப்பாகி, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் ஹீரோயினிட்ட பேசணும்னு சொல்லும்போது ஹீரோ உடனே, என்னது நீ இவகிட்ட பேச போறியான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறா. இப்போ தனியாக தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறானா, சாரி எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு என்னோட அண்ணன் எந்த மாதிரியான பொண்ணை லவ் பண்ணுறான்னு, ஏன்னா அவன் வந்து ரொம்ப அரகண்ட்டான ஆள், அவனெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுது அப்படின்ற ஆர்வத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியும், அவர் கொஞ்சம் ஸ்டபனான ஆள் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் மோசம் கிடையாது, அவர் நல்ல குணம் இருக்குது, பார்க்க தான் அப்படி இருப்பார், ஆனால் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி பேசவும் தேகாவுக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே, 2 பேருமே சீரியஸாக ஏதோ போயிட்டுருக்கு போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து மாலில் ஜீசுவை பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கையெல்லாம் கொடுக்குறா. இப்போ 2 பேருமே கையை கொடுக்கறத பார்த்ததுமே ஹீரோ டென்ஷன் ஆகி, ஹே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டு வேகமாக வரான். அதுக்கு ஹீரோயினி வந்து, அட தேங்க்ஸ் தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேகா போனதுக்கப்புறம் ஹீரோயினியை பார்த்து, நான் ஒரு தப்பு பண்ணதுக்கு என்ன என்னெல்லாம் பண்ணேன், எப்படிலாம் அலைய வச்சேன், இப்போ இவன் சாரி சொன்னதுக்கு சிரித்து பேசி வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் வந்து உங்களை மாதிரிலாம் இல்லை, நல்லவர் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து முறைச்சி பார்க்குறான். அதுக்கு ஹீரோயினியும், இப்போ என்ன, அவர் சாரி கேட்டார், நான் அக்செப்ட் பண்ணேன், அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதோ அவரை திரும்பி பார்க்க போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், எங்கே பாரேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ அடுத்து இந்த பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துருச்சு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ரெடி ஆகுறா. அவள் ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணி விட்டுருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு விதமான பயத்திலே தான் இருக்கா. அவள் ஃப்ரெண்டு தான் தைரியம்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறா. இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்கன்றனால இவருக்கு அதை பற்றிலாம் தெரியாது இல்லையா, அதனால் ரொம்பவே நர்வஸாக தான் வரா. இங்கே ஹீரோவும் பயங்கர பிஸியாக தான் இருக்கான், எல்லாரையுமே வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஹீரோயினிட்டேருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசிகிட்டே வெளியே வரான். பார்த்தா வெளியே ஹீரோயினி வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் மாடலாகவும் இல்லாமல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோவும் இதுதான் எதிர்பார்த்துருப்பான் போல், அவளை விடாமல் பார்த்துட்டே இருக்கான். ஏன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிவா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினி வந்து ஒரு மாதிரியே தான் இருக்கா. எல்லாருமே அவளை பார்க்குற மாதிரியே தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரி நீங்கள் போங்க, கெஸ்டெல்லாம் கவனிங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த டைம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, நான் ஹீரோயினி கூட இருக்கேன்டா, நீ போய் கெஸ்ட்டெல்லாம் வெல்கம் பண்ணு, உனக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இப்போ ஹீரோயினி பார்த்து, என்னங்க ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏங்க அப்படியே முகத்தில் தெரியுதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் எதுக்கு பயப்படுறீங்க, பாருங்கள் உங்கள் ஆள் அங்கே தானே இருக்கான், கூப்பிட்டா உடனே ஓடி வந்துட போகிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே வந்து ஹீரோ கெஸ்ட்டெல்லாம் வெல்கம் பண்ணாமல் ஹீரோயினியை பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் வந்து கண்ணாலேயே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹஞ்சு வந்து பயங்கரமாக எரிச்சலில் தான் உட்காந்துட்ருக்கா. ஓவராக பண்ணுறானுங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதுவும் இல்லாமல் அந்த ஹை ஹீல்ஸ்லாம் போட்டு அவளுக்கு பழக்கமே இல்லாதனால கால் பயங்கரமாக வலிக்குது போல். ஸ்லிப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு கால் அமுத்திட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போது அந்த டைம் வந்து ஹஞ்சு வரா. வந்ததுமே ஹீரோயினை பார்த்து ரொம்ப கேவலமாக, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் உனக்கு இந்த ஷூ மாதிரிலாம் செட்டே ஆக மாட்டான்னு, அவன் சொத்துக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க போலையே, இந்த மாதிரி உன்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, நீ எல்லாம் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற, இதுக்கு தான் நான் சொல்கிறது கேளு, இந்த டேட்டிங்லாம் விட்டுட்டு போய் வேலையை பாரு, உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே நின்றுட்டுருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.